லாஸ்ட் எபிசோட்ல குழந்தை சாம்புவுக்கு உதவி செய்யறேன்னு சொல்ல சாம்புவும் அதுக்கு சம்மதிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சு வாங்க கேட்கலாம். எபிசோட் 5. இப்போ நான் என்ன செய்யணும் என்று கேட்டது குழந்தை. சரி, இந்த வீட்டில் யார் யார் பொடி போடுகிறார்கள் என்று சொல்லு, அது மட்டுமல்ல யார் கீழே பொடி சிந்துறான்னு பார்த்து கொண்டு வா என்றான் சாம்பு. தங்கவேலு ஒரே ஓட்டமாக ஓடினான். அதற்கு பிறகு 2 மணி நேரம் அவன் சாம்புவின் பக்கமே வரவில்லை. இதற்கிடையில் சாம்பு குப்புசாமியுடன் பேசிக் கொண்டிருந்தான். பேச்சு வாக்கில் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை விசாரித்து அறிந்தான். அதனால் அவனுக்கு ஒருவித உபயோகமும் தென்படவில்லை. அவர்களை விசாரிக்க வேண்டியதும் அவசியமாக படவில்லை. 3வது மாடியில் புதிதாக கட்டிய இடங்களை குமாஸ்தா அழைத்து கொண்டு போய் காண்பித்தார். திருட்டு போகாமல் இருக்க கைப்பிடி சுவர் எழுப்பி அதில் கலசங்களை கொள்ளத்துக்காரர்கள் பொருத்தி கொண்டிருந்ததாக குப்புசாமியிடமிருந்து அறிந்தான். வீடு பூராவும் சுற்றி வந்த சாம்பு இந்த இடுக்குகள் எல்லாம் பார்த்தான். அதனால் ஏற்பட்ட பலனும் பூஜ்யம்தான். பிறகு சாம்பு உதட்டை பிதுக்கிக் கொண்டு குப்புசாமியுடன் திரும்பினான். ஏனோ குப்புசாமி மீது சாம்புவுக்கு ஒரு அபார வாஞ்சை பிறந்துவிட்டது. பொடி போடுபவர்கள் மேல் தனக்கு உள்ள சந்தேகத்தை அவனிடம் சொல்லி, மிஸ்டர் குப்புசாமி, என்னால் என்னவோ இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியும் என்று தோன்றவில்லை. உம்மால் கூடிய ஒத்தாசை செய்ய வேணும் என்று அந்தரங்கமாக கேட்டுக்கொண்டான். அதற்கென்ன சார், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நான் உடனே செய்கிறேன். ஆனால் நான் பொடி போடுவதில்லை, பார்த்து கொள்ளுங்கள் என்று சிரித்துவிட்டு போனான் குப்புசாமி. சுமார் 1 மணிக்கு பிறகு தங்கவேலு சாம்புவை ரகசியமாக பார்த்தான். தாத்தா பக்கத்திலே என்ன கிடந்தது தெரியுமா என்று கேட்டான் குழந்தை. தெரியாது, சொல்லு. கீழே பொடி கிடந்தது. என்னங்க, அப்ப தாத்தா தான் கம்மலை எடுத்து வச்சிருப்பாரோ? நாளை கேட்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.